வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவை ஒரு வீடியோ விடாமல் பார்க்குறவர். ஊர் என்ன, அவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவர். எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, மாடு தோடக்கு இவரு ஒரு 4 மாடு வாங்கியிருக்காரு, இவரு 2 மாடு வாங்கியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கட்டும். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ பேசலாம்ட்டு. அண்ணா வணக்கம், எந்த ஊர் என்ன பேருன்னு சொல்லுங்கண்ணா. அண்ணா நான் வேட்டைக்காரம்பூருங்க, கந்தப்பல தம்மம்பதி தோட்டம்ங்க. சரிண்ணா. நான் அங்கேருந்து உங்கள்கிட்ட நான் இதோட 3-4 மாடு வாங்கிட்டேன். ஆமாங்க. இப்போது இது வாங்கினா அது 5வது மாடுங்க. சரிங்க. இந்த 5வது மாடுமே எனக்கு நல்ல மனசு திருப்தியாக இருக்குது உங்கள்கிட்ட வாங்கினது. சரிண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரியே செனை. கண்டிப்பாங்க. அதனால் எனக்கு உங்கள்கிட்ட மாட்டை வாங்கி எனக்கு பட்டி பெருகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. 10 லிட்டர் கறக்கும்னு சொல்கிறீங்க, அது கண்டிப்பாக 10 லிட்டர் கறக்கும். கறக்குங்க. 10 லிட்டர் கறக்கணும். முடி பராமரிக்கணுமெல்லாம். 3 நாள் ஒரு கீழ் பூச்சி மாத்திரம் வாங்கி. அது எப்பவுமே மாட்டு வளர்த்துலேயே குடியிருப்பனுங்க. நம்மளது ஒரு மாடு செத்து போச்சுங்க. சரிண்ணா. அது அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கம்மி பண்ணி என்ன அவர்கிட்ட வாங்கின மாடலுங்க. நான் தனியா ஒரு மாடு ஒரு 4 வருஷமும் வச்சிருந்தேன். வாங்கி வச்சிருந்தாரு. கவரு காலில் சிக்கி அந்த மாடு இறந்து போச்சு. அண்ணா எனக்கு ஒரு நல்ல மாடு பிடிச்சி கொடுங்கன்னு சொன்ன மகாராஷ்டிரா எனக்கு நல்ல முறையா அருமையான மாடு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கண்டுபிடியான இறந்த மாடு இல்லைங்க, 4 கிடையாதுங்க. மாடுங்க வாங்கின மாடு நல்லா கறந்துக்கு 9. அது அவர் பாசத்துக்கு அவர் சொல்றத பார்த்தா பாசம் மனுஷனை விட அதிகமா சொல்றாரு. அதை அந்த குறைய சொல்லங்காட்டி அவரா கூப்பிட்டு எனக்கு ஒரு மகாலட்சுமி அதே மாதிரி எனக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அதே மாதிரி இது கறக்கும்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ கறக்கும் போது நான் அதே மாட்டை நான் ஒரு போட்டோ எடுத்து இவரு கூட வேணாலும் பேசுறேன். நீங்க பேர் சொல்லுங்க. நான் வந்துங்க காளியாபுரம்ங்க. ரொம்ப நாளா நானு இந்த இதுல பாத்துட்டே இருக்கேன்னு செல்லுல. அதனால வந்து இந்த வாட்டி நேரடியா போய் அவரை பார்த்து அவர்கிட்ட நல்ல மாடை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்தி பட்டி வெறுவிட்டு அப்படின்ட்டு நேரடியா அவர்கிட்ட வந்துட்டுங்க. வந்து பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நல்ல மாடுல பார்த்து 2 மாடு வாங்கிட்டு போலான்னு வந்து ஒரு வெத்தலை வாங்கி போறேன். நீங்க சொல்லுங்க. பேசிட்டு இருக்கிறான். எங்க ஊரு வந்து காளியாபுரம்ங்க. காளியாபுரம் மாட்டக்கவன் கோயில் தோட்டம் வரவாய்க்கால்னு சொன்னா தெரியுங்க. அங்க இருந்து நாங்க அந்நாடுக்கு பாத்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏரியாவுக்கு நிறைய மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்காருங்க. அவர் கைராசி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சொன்னா எதுவுமே மறைக்க மாட்டாருங்க. சுழி சுத்தம் இங்க வந்து பாக்குறதும் அப்படித்தான் இருக்குங்க. ஆனா அவர் கொடுக்கறதும் சொல்லிட்டு எல்லாமே எதையும் மறைக்காம சொல்லி எந்த குறை இருந்தாலும் சொல்லி எந்த குறை இருந்தாலும் எல்லா குறையும் சொல்லி சொல்லிடுவாருங்க. அதை பத்தி காட்டுக்காராவது ஏமாத்தி வேற வியாபாரிகெல்லாம் பல விதமா பேசுவாங்க, சொல்லுவாங்க. பொய் சொல்லி கூட வியாபாரம் பண்ணுவாங்க. அவரு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க இல்லைங்க. இத்தனோடு சுழி இருக்குதா, அந்த சுழி சொல்லி கொடுத்துருவாருங்க. அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லைங்க. யாரு வேணாலும் தைரியமா வாங்க. நல்ல எல்லா வியாபாரியுமே குறை சொல்றதுக்கு இல்லைங்க. ஆமாங்க. அவர் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆமாங்க. ஒரு 10 ரூபா கிடைச்சா அவருக்கு விட்டுருவாரு. ஆமாங்க. நம்ம குறை சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியும் பண்ணி கொடுப்பாருங்க. ஆமா. ஐயாளை வாடகை பார்த்து மாதிரி நம்மளுக்கு வாட்டி வாடகை அனுசரிச்சு பார்த்து எல்லாம் அனுசரிச்சு கொடுக்குறாருங்க. கொடுக்குறாரு. அவர் கையில வாங்கின கைராசி பரவாயில்லைங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. அவர் கைராசி அவர் கை தொட்டு கொடுத்துட்டாரு. மாடு எந்த மாடு நல்லா இருக்குதுங்க. ஒன்னும் பெருசு இல்லைங்க. வாங்கலாமுங்க. தெரியுது. வெயில் சூடுக்கு அப்படியாது தெரியுதுல்ல. அதெல்லாம் ஜம்மு தெரியுமா. நம்ம ஆனமலை சைடு பாத்தீங்கன்னா நிறைய மாடு போயிருச்சுன்னா நிறைய மாடு கொடுத்துருக்கீங்க. நிறைய மாடு வாடகை ஜாயிண்ட் வாடகையிலையும் கம்மி பண்ணி தான் அனுப்புறாருங்க. ஜாயிண்ட் வாடகையில வாடகை இங்க வந்து வாட்டி இத்தனை மாடு எல்லாம் வாங்கிட்டு 4-5 நாள் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாங்க. அப்புறம் நம்ம மாடுமே போட்டு சிரமப்படுறாரு போனாலும் போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே வாடகையும் கூட நான் கேட்டு எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாருங்க. மகாராஷ்டிரா. ஆமாங்க. தப்பு இல்லைங்க. நல்லா இருக்குன்னா கைராசி பரவாயில்லைங்க. நீங்க இருக்க வரைக்கும் நாங்க நல்லா இருப்போம்னா. ஆமாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு வியாபாரம் பரவாயில்லைங்க. எங்களுக்கு வியாபாரம் பிடிச்சதுங்க. நாங்க ஆனமலை காட்டுறது நாங்க அடுத்த தடவை வந்தா நாங்க 2 பேரும் வந்து ஒரு 3 மாடு எடுக்கலாம். ஆமாங்க. ஆளுக்கு 2 மாடு வாங்கலாம். நல்ல மாடு தான் எங்களுக்கு மனசார எடுத்து வாங்கி போலாம் இருக்கிறோங்க. நல்ல பட்டி வரும். நாங்க வராட்டியும் சரி நீங்க அனுப்பிச்சுட்டா போதும். நீங்க சொன்ன மாதிரி அவர் கைராசி பரவாயில்ல. வாங்கினாரு. அப்படியே வாங்கினாரு 2 மாடு. அவரே வராம 2 மாடு அனுப்பிச்சு விட்டேன். நாம இப்ப நேத்து இவர்கிட்ட அதை சொன்னேங்க. சரி. நீங்க பார்த்தா நான் பார்த்த மாதிரினா சரி நீங்க அனுப்பிச்சு விடனா எனத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்க. சரி அப்படின்னு மனசார நான் விலையே பேசல மகராசங்கிட்ட. சரி.
அண்ணா எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க வேலை சொல்லிக்கிறீங்கன்னு நானே நினைச்சு பார்க்க முடியாத கம்மி பண்ணிட்டேன். நானே நினைச்சு பார்க்கவே இல்லை. வேற பக்கம் சொன்னாருங்க. சரி இதுல என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரலான்னு கூட தரோம் கணக்கு போட்டு நான் நினைச்சே பார்க்கவே இல்லை. உண்மையிலே அவ்வளவு சரசரன்னு எனக்கு கீழே கொண்டு வந்தாரு. அவரோட மாட்டு பணம் நல்லா நல்லா நிறைய பேர் மாடு வாங்கி நல்லா இருக்கு. போன தடவை எனக்கு மாடு செத்து போச்சு, என்ற மாடு மாதிரியே இருந்தது. அவர்கிட்ட வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவரும் வெகு ஒரியாட்டம் ஆடினாரு. சரி கடைசியில் ஆனால் நான் கொடுத்த மாட்டேன், நான் அந்த அட்வான்ஸ் கொடுத்து நான் வேற ஒருத்தர்கிட்ட நான் வந்து அப்படி அதே எப்படிங்க போயிடும். ஒரு மாடு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இதே மாடாட்டம் எம்மாடுதான் ஒரு மாடு இறந்தது, எனக்கு இதே வேணும்னா 1000-2000 சேர்த்து வாங்கிக்கலாம்டா, 100 ரூபாய் அட்வான்ஸ் போட்டாருன்னா அது ஆகாதுன்ட்டு அதே 37,000 இவர் வேலை சொன்னார். அதே வேலை அந்த மகாராசனுக்கு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அவரு பாவம் அவரு சூழ்நிலை அவருக்கு, நம்மளோட சூழ்நிலை பற்றி நான் பேசுறேன். அப்புறம் அவர் சொன்னாரு எங்க அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணா சரிங்க என்னன்னு கேக்குறோம்னா நம்ம யாரோ மாதிரியே இருக்குது. மறுபடியும் நம்ம போன மாடு யாரோ சந்தோஷமா இருந்தா சரி, அது அக்கா சந்தோஷமா இருக்கு. நல்லா பாருங்க அண்ணனை புகழ்ந்துருக்காரு. அது எல்லாம் எப்படின்னா 10 பேர் நல்லதுன்னு பேசுவாங்க வியாபாரத்துல, 5 பேர்னாலும் கெட்டதுன்னு பேசுவாங்க. அதை நான் ஒரு என்னோட வீடியோவை பூரம் பாக்குறவரு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் ராதாகிருஷ்ணனுக்கு கேட்டீங்களா? போற்றுவார் போற்றற்றும் நம்ம வாங்குறது அதுக்கோசம் நான் வாங்கி நம்ம நட்டத்துக்கான நம்ம நானே முதல்ல நிறைய 10 மாட்டுல 2 மாடு பெயிலியர் ஆகுதுன்னா அந்த பெயிலியர் நான் தள்ள மாட்டேன், மக்கள்கிட்ட தள்ள மாட்டேன். என்னாலும் நான் கவலைப்பட மாட்டேங்க. இந்த ஒரு மாட்டுல கவலைப்பட்டு திடீர்னு அந்த செல் எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி இப்ப மாடு போறங்காட்டி என் மனசு மாடு உயிரோட வந்த மாதிரி நினைப்பாயிடுச்சு எனக்கு. அந்த பிரிதல் இவர்கிட்ட கேட்டான், அவருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாம். நான் அவர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்து அவரு எனக்கு வாங்கின சொன்ன வேலை 37,000 ரூபாய்க்கு கொடுங்க நீங்க வச்சுக்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருவேங்க. நான் அப்படி இல்ல, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. 4,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கலன்னு தப்பு நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அண்ணா கொடுக்க யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இப்ப வீடியோ போட்டு 5 நிமிஷம் வித்து பாட்டு என்ன பாங்கன்னா அண்ணா நீங்க சொன்ன வேலை வாங்கி அந்த 2 மாட்டு விடுங்க, அது வியாபாரத்துக்கே அடுத்து கண்ணுக்கான அவங்க ஒரு ரூபாய்க்கு அட்வான்ஸ் போட்டு நம்ம இங்கிட்ட 1000 ரூபாய்க்கு சேர்த்து வித்து அது புண்ணியமா கொடுத்து நான் டக்குன்னு வித்தான்னு சொல்லிடுது. பத்தாம் போட்டாச்சா அதுக்குள்ள வித்தாச்சா அப்படி அதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கிறது ஆண்டவன் வீட்லயே பேசுவாங்க. ராதாகிருஷ்ணனோட பக்கத்து காட்டுல எங்காலும் குத்தைக்கு புடிச்சு ஓட்டு போய் அங்க பாத்துங்க. ராதாகிருஷ்ணன் நிறைய இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து அப்படியே அந்த மைண்ட் அதே யூடியூப் ஒன்று மட்டும்ங்க நம்ம வீடியோ பார்த்துட்டோம்னா நம்ம வீடியோவே வரும் எல்லா கையில இருக்கு நம்மளதே வரும் வீடியோ எல்லாம் வரும். அப்படி நிறைய இருக்கிறாங்க உங்களை மாதிரியா. அதுலயுமே இந்த மாடு அழுகுதுன்னு போட்டு நானும் 5-6 நாள் மேட்ச் பார்த்தேன். கூட மாடு கூட மாடுங்க சாகும் போது பக்கத்துலயே நின்று பார்த்துட்டே இருக்குது. அதுல இருந்து பாருங்கன்னா மாலையா கண்ணு தண்ணி விடுது. நமக்கு அழுகாச்சு. நான் கண்ணை போய் தொடச்சு விட்டு வேண்டாம் அழுகாசாமி நான் உனக்கு ஏதோ உனக்கு ஜோடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேனுங்க. ஆனாலும் திங்கிறதே நீங்க அப்படி வளர்த்தி இருக்கிறீங்க. ஆமாங்க. அப்புறம் என்ன ஒண்ணு தெரியுங்க, அதையும் கொடுத்துட்டேன். என் மனக்கு அதை பாட்டே இருக்க முடியல. அதையும் கொடுத்தீங்க. அதையும் நேரத்தை கொடுத்துட்டேன். அது என்ன பண்ண அது மாடு நான் காமிக்கிறேங்க. அப்புறம் மேல் காமிக்கிறேன். மாடு மனசார கொடுத்துட்டு நல்லா கறக்குங்க. இதெல்லாம் அது பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் பார்க்காது. நமக்கு வந்த கட்டினாரா நல்லா இருந்தாலும் 4 பேர் பேசுவானுங்க, கெட்டு போயிட்டாலும் பேசுவானுங்க. நாம அடுத்தவங்களுக்காக வாழ்றதில்ல, நம்மளுக்காக நாம இதை சாதிப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல நான் எது வந்தாலும் கலங்க மாட்டேங்க தைரியமா. ஆனா மறுபடியும் அது போனாலும் சரி மண்டி போட்டு ராதாகிருஷ்ணன் கிட்ட வந்திருக்கிறேன். ஆனா அதே மாதிரி எனக்கு செஞ்சு ஆனவன் ஜெயில எல்லாம் நல்லா இருக்கட்டுங்க. மாடு கண்ணு வியாபாரம்னா ஒரு கடல் மாதிரி. கடலே தான் எனக்கு அது கடல்ல கால் விடுற மாதிரி தான். அது செய்க்கிறவனும் உண்டு தோக்கிறவனும் உண்டு. என்னங்க அது என்னன்னே தெரியாது. இங்க ஒரு வேலை பேசிட்டு நீங்க இங்க வாங்கி கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆள் வந்தாருன்னா நான் மட்டும் சொல்லினா நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அவருக்கு தெரியாது அங்க ஒரு விலை. ஆனா இதுல என்னங்க விலைங்கிறது 2வது. நம்ம உண்டானது சொல்லிட்டோம்னா அதுக்கு தேவை உங்களுக்கு பிரச்சனை போகுது. வாங்கி கொண்டு கழுத்தோல கட்டினீங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரதான் பாருங்க வந்து பார்த்து போட்டு ஒரு மனசை கலக்கி விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா அதே வசதி நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு பாருங்க ஜம்சாரம் பாருங்க எனக்கு இந்த மாட்டு பிடிச்சிங்கன்னு முந்தா நாள் சொல்லிட்டான் விழி வாங்கி போடல அப்படின்னு. ரைட்டு அண்ணா
அதே மாதிரி இருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு கூப்பிட்றேன். ஆனால் இருங்க, ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்றேன். அப்படிங்க செல்வாக்கு சந்தோஷம் இருங்க. ஏன்னா அப்புறம் அவருக்குமே விலை சொன்னு அவரே கேளுங்க. அவரே ஏதோ நீங்கள் எச்சாங்க கேட்டுருவீங்க கம்மியாக கேட்டுறீங்கன்னாரு. மகராசங்கிட்ட கேட்டேன். ஆனா நான் நினைக்கல. ஆனா நான் விலை அடிச்சடி அவரே சேகரிச்சிருப்பேன். நான் நினைக்கல. ஒரு குடுக்கலாம்னு என்ன நினைக்கல, நம்மளுக்கு டக்குன்னு வீசலாம்னு என்னதான் வருமே. நான் வந்துட்டேன். நான் வரும்போது பாதி வழி வந்துட்டேன். ஆனா நான் இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன்கிட்ட போறேன்னு என்கிட்ட எப்படி சொல்லாம போலாம் அப்படின்னு போட்டு பால்கான வீசி போட்டு நம்ம அண்ணன் நம்ம கூட உடனே கிளம்பி வந்துட்டுங்க வந்து பாக்கணும். உங்க பேர் என்ன? என் பேர் செல்வராஜ். 2 பேருமே பக்கத்தூர். 2 பேரும் பக்கத்தூர் தானே? பக்கத்தூர். பிஆர்எம் செல்வராஜ்னு கேட்டா என்னை பார்க்க வேற எத்தனை பேர் நீ கூப்பிட்டு கேட்க போறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கலாம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை நான் அதான் நினைக்கிறேங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் நான் நினைப்பேன். மாட்டை வாரத்தில் பொறுத்து நான் என்ன நினைக்கிறதுனா, நம்ம உண்டானதை சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு மேல அவங்க தலையிலன்னு ஒண்ணு எழுதி இருக்கு. யார் எறிகள் போய் படுதுன்னு அதுக்கு நம்ம எதுவுமே சும்மா சொல்றதுன்னா என் மாடு 3 லிட்டர் கறக்குன்னா நான் 4 லிட்டர் நானே சொல்லுவேன். வியாபாரி கிட்ட உண்மையிலேயே காட்டுக்காரர் ஒரு சில லிட்டர் சேர்த்து சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில பெரிய இழப்புங்கிறது வருதல்னா அது அவங்க நேரங்காலம். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டுக்கீங்களா? மாடு கண்ணுக்கு மனுஷனுக்கு வாரது மாடு கண்ணோட போச்சுன்னு சொல்லுவாங்க. உங்க மாடை வந்து நீங்க வேதனைப்படுறீங்க. அது நான் கொடுத்த மாடு கிடையாது, அவர் வான மாடு இறந்துக்கு வேதனைப்படுறீங்க. ஆனா அதை வந்து நீங்க ஒரு நல்லதுன்னு நினைச்சுங்க. அந்த காலத்துல இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு, பூனைக்கு, மாட்டுக்கு, அதுக்கு தான் மாட்டுக்கு வரது மனுஷனோட, மனுஷனுக்கு வரது மாட்டுக்கோட போச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்குது. நான் நிறைய அதை யாருமே இது பண்ண முடியாது. இன்னைக்கு வாங்கி கொண்டாந்து 80,000 ரூபாய்க்கு மாடு கட்டுவா. காலையில பாத்தீங்கன்னா மடி சுரந்து மடி நோய் வந்துரும். அதை நம்ம வாங்குற விலையும் சொல்ல முடியாது. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்படி அது அதுக்கு இறைவன் செய்யல. 6 வியாபாரம்னா எத்தனையோ வியாபாரிகள் பார்த்துருக்கு. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா செஞ்சு நல்ல முறையா இருந்தோம்னா விடுங்கன்னா நாம செய்யற புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு அவ்வளவுதான். யார் என்னமோ நினைச்சிட்டு போயிட்டு போறாங்க. அது லாபம் வந்தாலுமே ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்க போறோமா? இல்ல நட்டம் வந்தா ராதாகிருஷ்ணன் ஏதுக்கு போறாரா? அது யாருமே நீங்களும் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது. ஆறுதலுக்கு வேணா ஐயோ அப்படி ஆகி போச்சுங்களான்னு கேட்கலாம். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. வேற எனக்கு வேற செஞ்சாரு. இந்த மாட்டை எனக்கு அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. மகராசன் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் வாங்க, நம்பி வாங்குங்க. இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நிலைமை மனசு விட்டு நீ வீடியோல பேசணும்னே ரெடி ஆயிடுச்சு. நம்ம நிலைமை என்னமோ அந்த நிலைமைக்கு மாடு. ஆனா அதே மாடு இன்னொன்னு மாடு நம்மளுக்கு மோசமா சத்தியமா சொல்ற இவரு பெருமைக்கு சொல்றதில்ல. அண்ணா உங்களுக்கு ஆகாது வேண்டாங்கண்ணா எடுக்க சொல்லிடுவாரு. ஆகான்னு சொல்லிடுவாரு. ஒரு சின்ன மருகு இருந்தாலும் சொல்லிடுவாரு. அதுக்கு மேல நமக்கு தெரியாது. துவக்கமே வந்துருச்சு பேசி. சரி, நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நம்புங்க, நம்பி தைரியமா வாங்கலாம். வாங்கலாம். நன்றி, வணக்கம்ண்ணா.